இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 26/4/2026 ஏப்ரல் மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 13ஆம் நாள். இன்றைய நாளிலே வளர்பிறையின் தசமி. தசமி மாலை 9:33 வரைக்கும் இருக்கும். பின்பு ஏகாதசி. மக நட்சத்திரம், இதுவும் மத்தியான வேலை 11:27 வரைக்கும் இருக்கும். பின்பு பூர நட்சத்திரமாய் மாறிவிடும். இந்த சித்திரையிலே வளர்பிறையிலே தசமி வருவது ரொம்ப நல்லது. பொதுவாகவே இந்த தசமி திதிகளிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தால் ஐஸ்வர்யம் வரும்னு இருக்கு. அதனால அதை கரெக்டா பண்ணிக்கணும். இன்னைக்கு ஆதி பராசக்தி அவதரித்த நிலம், அதாவது வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. சக்தி தேவியை வணங்குவதனால எப்படி சொல்லுவார் நம்ம பாரதினா, தொந்தி சுருங்குது சுறுசுறுப்பு விளவுது சொல்லடி சொல்லடி சக்திமா காலின்வார். அப்படி நமக்கு நல்ல வலிமையும் வாழ்க்கையின் திறமையும் கொடுக்கக்கூடியவர் இந்த காளி. அதனால நீ ஆதி பராசக்தியை வணங்குவது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் காலையில் நல்ல நேரம், 3:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம், 4:06 ராகுகாலம், யமகண்டம் 12:01, குளிகை நேரம் 3:04. இன்னைக்கு மேற்கு பக்கம் போவதற்கு வெள்ளம் கொஞ்சம் வாயில போட்டுட்டு போயிடுங்க, பரிகாரமா அமையும். மிதுன ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குரிய சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேதுவுடன் சேர்கிறார். பல விதத்திலும் தன லாபத்தை எண்ணக்கூடிய நீங்கள் நிறைய எண்ண ஓட்டங்கள், நிறைய லாபத்தை எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏமாற்றம் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பேராசை பெருநஷ்டமாக மாடும். மற்றவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக சில சிக்கல்களை மாற்றிக்கொள்ள சூழ்நிலையும் உண்டு. சக வியாபாரிகள் உங்கள்கிட்ட பிரச்சனையும் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்திக்கொள். கன்னிகா பரமேஸ்வரியை வணங்குவது, 4-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவது சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளும். வாழ்க வளத்துடன்.